புதுவையில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் மக்களுக்கு நல்லாட்சி அமைய மந்திரி நியமன எம்எல்ஏக்களை உடனடியாக நிரப்ப வேண்டும். வன்னியர் முன்னேற்ற இயக்க தலைவர் லிங்கசாமி வலியுறுத்தல். புதுச்சேரி வன்னியர் முன்னேற்ற இயக்கம் தலைவர் லிங்கசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: தேர்தல் நடந்து முடிந்த மாநிலங்களில் பதவியேற்று மந்திரிகள் நிரப்பியுள்ளார்கள். ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. புதுச்சேரியில் மட்டும் முடிவுக்கு வராத நிலையில் உள்ளது மிகவும் வேதனை. முதலமைச்சர் மதிப்பு ரங்கசாமி மக்களுக்காக சில விஷயங்களை விட்டுக் கொடுத்து போக வேண்டும். விட்டு கொடுத்தவங்க கெட்டு போனதாக சரித்திரமில்லை. எனவே முதலமைச்சர் மந்திரி அவர்களை நிரப்ப வேண்டும். காலியாக உள்ள மந்திரி பதவியை நிரப்ப வேண்டும். மக்களின் பணிகள் எந்த சூழ்நிலையும் பாதிக்கப்படக்கூடாது. அதே சமயத்தில் பாரதிய ஜனதா கட்சி தலைமையும் மேலிட பொறுப்பாளர்கள் கவனமாக செயல்பட வேண்டும். ஆட்சியிலேயே தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி 6 இடங்கள் மற்றும் சுயேட்சை 3 இடங்கள் இருந்தது. அதற்கான பதவிகள் நிரப்பப்பட்டு உள்ளது. இப்போது 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் வெற்றி பெற்று உள்ளீர்கள். அதுக்கேற்றவாறு பதவிகளை பெற்றுக்கொண்டு ஆட்சி நல்லபடியாக கொண்டு செல்ல வேண்டும். அதை விட்டுவிட்டு கடந்த ஆட்சியைப் போலவே மந்திரி பதவி மற்றும் நியமன உறுப்பினர்கள் கேட்பதாக ஒரு கேள்வி. இந்த முறை அதை எதிர்பார்க்க நினைப்பது கஷ்டத்தை உண்டாக்கும். எனவே முதலமைச்சரிடம் பல கட்ட முறை பேசி முடிவெடுக்க வேண்டும். அதே சமயத்தில் தோல்வி அடைந்தவர்களுக்கு பதவி கேட்பதாகவும் கேள்வி எழுந்துள்ளது. இதையெல்லாம் கட்சி தலைமை ஏற்கக்கூடாது. ஏற்கனவே பதவியில் இருந்தவர்களை மீண்டும் பதவியில் அமர நினைப்பது தவறு. கட்சியில் பல பதவியை உள்ளவர்கள் கஷ்டப்பட்டவர்கள் பாதிக்கப்படுவார்கள். புரிந்து கொண்டு கட்சி தலைமை இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் தேசிய ஜனநாயக கூட்டணி தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும். மிக விரைவில் மந்திரி பதவிகள் நியமன சட்டமன்ற உறுப்பினர்களை மிக விரைவில் நிரப்ப வேண்டும். இவ்வாறு வன்னியர் முன்னேற்ற இயக்க தலைவர் லிங்கசாமி கூறியுள்ளார்.